வணக்கம். திரையரங்கம் தெரி 2016ஆம் ஆண்டு திரைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் விஜய். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் அட்லி. அட்லி விஜயை கதாநாயகனாக வைத்து இயக்கிய முதல் திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் கலைப்புலி தானு. தன்னுடைய வி கிரியேஷன்ஸ் பேனரில் அவர் தயாரித்திருக்கக்கூடிய திரைப்படம் இது. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த திரைப்படம் திரையரங்குகளில் ரீரிலீஸ் செய்யப்பட்டிருக்கிறது. படத்தினுடைய ஆரம்ப காட்சியில் கேரள மாநிலத்தில் ஜோசப் குருவில்லா அப்படின்ற கதாபாத்திரத்தில் விஜய் வராரு. அவருடைய மகளுடைய பேர் நிவேதிதா. மகளை வந்து பள்ளிக்கூடத்தில் விடுறது, பள்ளிக்கூடத்தில் வந்து கூப்பிட்டு வர்றது, இந்த காரியங்களை வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியையாக பணியாற்றக்கூடிய இளம்பெண் ஆனி, அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் எமி ஜாக்சன். விஜயனுடைய மகள் நிவேதிதா கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறது நடிகை மீனாவின் மகள் நைனிகா. அவர் நடித்திருக்கக்கூடிய முதல் திரைப்படம் இது. அங்கு விஜய்க்கு உதவியாக இருப்பவர் ராஜேந்திரன், நம்முடைய மொட்டை ராஜேந்திரன். ஒரு ஸ்டேஜில் தான் ஆனி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய எமி ஜாக்சனுக்கே தெரியும், இப்போ இருக்கக்கூடிய ஜோசப் கதாபாத்திரம் இருக்குல்ல, அந்த கதாபாத்திரத்துக்கு பின்னாடி யாருக்குமே தெரியாத பல ரகசியங்கள் இருக்கின்றன அப்படின்னு. ஒரு ஸ்டேஜில் வந்து அதை கேட்கும்போது விஜயே வந்து தன்னுடைய கடந்த கால வாழ்க்கை அப்படின்றத சொல்ல வேண்டிய நிலை உண்டாகுது. அப்போ ஃப்ளாஷ்பேக்கில் ஹூ இஸ் திஸ் ஜோசப் குருவில்லா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். விஜயினுடைய உண்மையான பேர் விஜயகுமார். அவர் வந்து காவல்துறை அதிகாரியாக சென்னையில் பணியாற்றியவர். அங்கு அவருடைய மனைவியாக இருந்தவர் சமந்தா. சமந்தாவுடைய கதாபாத்திரத்தினுடைய பேர் மித்ரா. சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு இளம் பெண் கடத்தப்பட்டு கற்பழிக்கப்பட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அந்த இளம் பெண்ணுக்கு இப்படிப்பட்ட நிலை உண்டாவதற்கு காரணம் ஒரு அரசியல்வாதியினுடைய மகன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச காவல்துறையில் பணியாற்றக்கூடிய விஜயகுமார் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய விஜய் அந்த இளைஞனுக்கு எப்படிப்பட்ட தண்டனையை உண்டாக்கி கொடுக்கிறார் அப்படின்னு. அப்படி உண்டாக்கி கொடுத்த உடனே மிகப்பெரிய அரசியல் நிலையில் இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய வானமாமலை அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறது இயக்குனர் மகேந்திரன். அவர் வந்து எந்த அளவுக்கு கோபத்தினுடைய உச்சத்துக்கே போவார் அப்படின்றதுல, அதாவது பதவி பவர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வச்சுட்டு எது வேணாலும் அவர் பண்ணலாம்ல. அந்த காவல்துறை அதிகாரியாக வரக்கூடிய விஜய்க்கு எப்படிப்பட்ட தொல்லைகளையும் தொந்தரவுகளையும் கொடுத்து அவருடைய மனைவியினுடைய மரணத்திற்கே ஒரு வகையில் மூல காரணமாக இருந்து அப்படிப்பட்ட சூழலெல்லாம் உண்டாக்கி, இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு பிறந்த குழந்தைய கூட தீர்த்துக்கட்டும் எண்ணத்துடன் செயல்பட்டு இதையெல்லாம் தாண்டி தன்னுடைய மனைவியை இழந்த விஜய் தன்னுடைய அந்த குழந்தையுடன் அந்த இடத்திலிருந்து தப்பித்து வந்து அமைதியாக இப்போது ஜோசப் என்ற பெயரில் கேரளத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இப்போ செகண்ட் ஹாஃபில் இதே அரசியல்வாதி இப்போதும் சென்னையில் தன்னுடைய அடாவடித்தனங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறார். விஜயகுமார் கேரளத்தில் ஜோசப் அப்படின்ற பேரில் நடமாடி கொண்டிருக்கிறார் அப்படின்ற தகவல் அவருக்கு தெரிஞ்சு தன்னுடைய ஆட்களை இங்கு அனுப்பி வைத்து இப்போதும் விஜய்க்கு அவர் எவ்வளவு தொல்லைகளை தருகிறார், எவ்வளவு பிரச்சனைகளை உண்டாக்குகிறார், விஜய்க்கு எவ்வளவு தர்ம சங்கடமான நிலைகளை உண்டாக்குகிறார், விஜயினுடைய மகளாக இருக்கக்கூடிய நிவேதிதாவிற்கு எந்த அளவிற்கு தொல்லைகளை தருவதற்கான செயல்களை செய்கிறார் அப்படின்றதெல்லாம் படத்தில் காட்சியாக நம்ம பார்க்குறோம். அதுக்கு பிறகு இன்னும் சிறிது கூட அடங்காமல் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடூர குணம் படைத்த வானமாமலை என்ற அந்த அரசியல்வாதியின் வாழ்க்கையை எப்படி விஜய் முடிக்கிறார் அப்படின்றதுல அதுதான் தெரி திரைப்படத்தினுடைய கதை. காவல்துறை அதிகாரி விஜயகுமார் என்ற பெயரில் வரக்கூடிய காட்சிகளிலும் ஜோசப் குருவில்லா என்ற பெயரில் வரக்கூடிய காட்சிகளிலும் விஜய் மிகவும் அருமையாக நடித்து நம்முடைய உள்ளங்களில் ஆழமான இடத்தை பிடிக்கிறார். ஒரு நல்ல கணவனாக, நல்ல தந்தையாக அவர் நடித்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்முடைய மனங்களில் உயிர்ப்பான இடத்தை பிடிக்கின்றன. பாடல் காட்சிகளில் தனக்கே உரிய அந்த நடன திறமைகளை
மிகவும் அருமையாக வெளிப்படுத்தி இருக்கிறார். தன்னுடைய மகளுடன் அவர் வரக்கூடிய காட்சிகளில் நம்முடைய மனங்களை முழுமையாக விஜய் கவர்கிறார். சமந்தா அவருடைய அருமையான மனைவியாக வருகிறார். விஜய் சமந்தா வரக்கூடிய காட்சிகள் மிகவும் அருமையாக படத்தில் செதுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனி என்ற ஆசிரியை கதாபாத்திரத்தில் மிகவும் கேஷுவலாக நடித்திருக்கிறார் அமி ஜாக்சன். விஜயின் மகளாக வரக்கூடிய நைனிகா தன்னுடைய தாயான மீனாவிற்கு அருமையான பெயரை இந்த திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் பெற்று தந்திருக்கிறார். இந்த இளம் வயதில் இந்த சிறுமியிடம் இப்படிப்பட்ட ஒரு திறமை இருக்கிறதா என்ற ஆச்சரியம்தான் நமக்கு உண்டாகிறது. அமைச்சர் வானமாமலை கதாபாத்திரத்தில் மிகவும் அருமையாக நடித்து நம்முடைய நற்சான்றிதழை பெறுகிறார் இயக்குனர் மகேந்திரன். அவர் நடித்திருக்கிறார் என்று கூறுவதை விட அந்த கதாபாத்திரமாகவே அனைத்து காட்சிகளிலும் வாழ்ந்திருக்கிறார் என்று கூறுவதுதான் சரியாக இருக்கும். படம் முழுக்க ராஜேந்திரன் என்ற காவல்துறையில் பணியாற்றக்கூடிய கதாபாத்திரத்தில் மொட்ட ராஜேந்திரன் நடித்திருக்கிறார். மிகவும் அருமையாக அவர் நடித்திருக்கிறார் என்பதை கட்டாயம் நாம் கூறியே ஆக வேண்டும். போலீஸ் கமிஷனர் சிபி சக்கரவர்த்தி கதாபாத்திரத்தில் படத்தில் வருபவர் பிரபு. படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் இவருடைய கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதை படத்தை பார்க்கும்போது நம்மால் உணர முடிகிறது. விஜயின் தாயாக நடித்திருப்பவர் ராதிகா சரத்குமார். மிகவும் மென்மையான கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்திற்கு ராதிகா மிகவும் பொருத்தமாக இருக்கிறார். இவருடைய கதாபாத்திரத்திற்கு இறுதியில் உண்டாகக்கூடிய முடிவை பார்த்து நாம் உண்மையாகவே அதிர்ச்சிக்கு ஆளாகிறோம். வானமாமலையின் தம்பி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அழகம் பெருமாள் அவர் வரக்கூடிய காட்சிகளில் தன்னுடைய முத்திரை நடிப்பை ஆழமாக பதித்திருக்கிறார். காளி வெங்கட் கணேசன் என்ற போலீஸ் கான்ஸ்டபிளாக நடித்திருக்கிறார். இவர் வரக்கூடிய காட்சிகளில் இவருக்கே இருக்கக்கூடிய மென்மையான தனித்துவ நடிப்பை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸ்டன் சிவா காவல்துறை அதிகாரி கரிகாலன் கதாபாத்திரத்தில் வருகிறார். கேமியோ அப்பியரன்ஸ் என்ற முறையில் சுனைனா வருகிறார். இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து பாடல்களுக்கும் மிகவும் அருமையாக இசையமைத்திருக்கிறார் ஜிவி பிரகாஷ். இந்த திரைப்படத்தினுடைய பின்னணி இசை இந்த படத்தினுடைய கதையோட்டத்திற்கு மிக பெரிய அளவில் துணை புரிந்திருக்கிறது. ஜார்ஜ் சி வில்லியம்ஸ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பாளர் ரூபன். இந்த திரைப்படத்தினுடைய சண்டை காட்சிகளை அமைத்திருப்பவர் திலீப் சுப்பராயன். இவருடைய அருமையான ஸ்டண்ட் இயக்கத்தை இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து சண்டை காட்சிகளிலும் நம்மால் உணர முடிகிறது. இந்த திரைப்படத்தினுடைய கலை இயக்குனராக பணியாற்றி இருப்பவர் டி முத்துராஜ். இந்த திரைப்படத்தினுடைய வசனத்தை இந்த திரைப்படத்தின் இயக்குனரான அட்லியும் எஸ் ரமணா கிருஷ்ணனும் இணைந்து எழுதியிருக்கிறார்கள். படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை மிகவும் அருமையாக இருக்கிறது என்று படத்தை பார்ப்பவர்கள் கூறக்கூடிய அளவிற்கு சிறப்பாக இந்த திரைப்படத்தை அட்லி இயக்கியிருக்கிறார். 2016ஆம் ஆண்டு திரைக்கு வந்து பெரிய அளவில் வெற்றி பெற்ற தெறி திரைப்படம் மீண்டும் திரைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நடிகர் விஜய் எந்த அளவிற்கு அருமையாக இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் என்பதை மீண்டும் பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒருமுறை கட்டாயம் தெறி திரைப்படத்தை பாருங்கள்.